ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். செம்பொருள் செவ்வான செம்மேருவாம் நமது குலதெய்வ தேவேஸ்வரர் அவர்கள், பிரம்ம பிரகாச நெய்வழி சாலை ஆண்டவர் அவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாழுகின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்று 40ஆம் பழமொழியாக நாம் பார்க்கவிருக்கிற பழமொழி, மீன் வலையில் தப்பி உலையில் விழுந்த கதையாக. மீன் வலையில் தப்பி உலையில் விழுந்த கதையாக. வலையில தப்பி உலையில விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ற இந்த பழமொழியை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். அப்போ இதோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு மீன் ஒரு மீனவனோட வலையில மாட்டிக்கொள்ளுகிறது. அப்போ அது தப்பிக்க எண்ணுகிறது. அந்த வலையில இருந்து அது நம்ம பார்த்திருக்கோம், அது பிடிச்சாலே அப்படி துள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தப்பிக்க எண்ணி அது துள்ளுகிறது. அப்படி துள்ளி அது குதிச்சு வெளியே விழுந்து தப்பிக்கணும்னு நினைச்சது ஒரு உலையில போய் விழுந்துருது. உலை என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு கொதிக்கிற உலை அப்படின்னாலே ஒரு அதிக கொதிநிலை, உஷ்ண நிலை, அதுக்கு பேர் தான் உலை. நம்ம எல்லாம் கூட அரிசிக்கு உலை வச்சாச்சு, உலை கொதிக்குதான்னு பாரு அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த உலை கொதிக்கிற அந்த தண்ணியில கொதிக்கிற ஏதோ ஒரு திரவத்துல போய் அது விழுந்துருது. அப்ப தப்பிக்க எண்ணி அது இன்னும் அழிஞ்சுதான் போகுது. தப்பிக்கணும்னு நினைச்சு அது இங்க இருந்தா கூட இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோட இருந்திருக்கலாம். அது தப்பிக்க நினைச்சு அது ஒரு துன்பத்துல இருந்து தப்பிக்க நினைச்சு இன்னொரு துன்பத்துல மாட்டிக்கொள்வது அப்படின்ற ஒரு பொருள்ல தான் இந்த பழமொழியோட பொருளை சொல்லுவாங்க. அப்போ ஒரு தொல்லையில தாங்க முடியல, அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு இன்னொரு தொல்லையில, அதை விட பெரிய தொல்லையில மாட்டிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோம், நான் இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கணும்னு இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன், இது அதை விட பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு துன்பத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு அதை விட பெரிய துன்பத்துல போய் மாட்டிக்கிறது. அதுதான் இந்த பழமொழியோட ஒரு பொதுவான எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. அப்போ ஆனா நாம இந்த பொதுவான பொருளை பார்க்கிற பழக்கம் இல்லை நமக்கு. நம்முடைய பெருமானவர்கள் நம்முடைய கருவி குலங்களை எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்களே. அப்போ அந்த மாற்றி வச்ச அந்த கருவி குலம் கொண்டு நாம பார்க்கும்போது நமக்கு இதுல என்ன பொருள் புலப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எல்லாருமே பிறக்கும் போதே ஒரு பெரிய துன்பமாகிய பிறவிப்பிணி என்ற ஒரு கடல்ல சிக்கி தவிக்கிறோம். அந்த கடலில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தெய்வம் அவர்கள் ஒரு பெரிய வலை கொண்டு வர்றாங்க. அந்த வலையை கொண்டு பிடித்து நம்மளெல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த வலையை கொண்டு வீசி நம்மளெல்லாம் அந்த கடல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளை காப்பாற்றுறதுக்காக பிடிக்கிறாங்க. அப்போ அந்த மீன் எப்படி ஒரு மீனவன் வலையில விழுந்துச்சோ, விழுந்து அது வாட்டுக்கு பேசாம இருந்தா கூட இருந்திருக்கலாம். தப்பிக்கணும்னு நினைச்சு தப்பிச்சு ஓடி வலையில தானே விழுந்தது. அதுபோல நாம பெருமானவர்கள் பிடிச்ச அந்த வலையில பேசாம இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஆனா வலையில பிடிச்சிட்டாங்களே, இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா நாம எங்க போய் விழுவோம்? நரக குழியில தான் போய் விழுவோம். அவங்க பிடிச்ச அந்த வலையிலேயே நாம இருந்தோம்னா அழியாப்பதி குடியேற்றி வைப்பார்கள் நம்மளை எல்லாம். அப்போ என்று இந்த ஒரு பொருள் நாம நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு கொடுத்த அந்த அறிவு கொண்டு பார்க்கும்போது நமக்கு இப்படியான ஒரு பொருள் புலப்படுகிறது. இது பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்ப்போம். இந்த மனிதன் பிறக்கும் போதே பிறவிப்பிணி என்கின்ற ஒரு பெரிய நோயுடன் தான் பிறக்கிறான். அதிலிருந்து இந்த மனிதனை தப்புவிப்பான் வேண்டி அந்த பிறவி நோயை குணப்படுத்துவதற்காக அதுக்காகத்தான் மதங்கள் வந்தன. மதங்கள் முன்காலத்தில் தங்களது வேலையை எல்லாம் சிறப்பாக செய்து வந்தன. அதுதான் இன்னைக்கு ஒளிநாடாவில் போட்டாங்க. எல்லா மதங்களும் எதுக்கு வந்துச்சு? அந்த மதங்கள், ஒரு மதம் சீனமடைந்து போன நிலையில இன்னொரு மதம் வந்தது. அப்ப அந்தந்த காலத்துல ஒரு மதத்துக்கு அதிபதி தான் வந்தாங்க.
இப்போ எல்லா மதத்தையும் ஒரு பிரம்மமுடியாக முடிந்து வைத்த ஒரு பெருமானவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒளிநாடாவுல கேட்டோம். அப்போ இந்த மதங்கள் ஒரு பெரிய சிறப்பான செயலை செய்யறதுக்காகத்தான் வந்தது. இந்த பிறவி நோயை குணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு செயலுக்காக தான் எல்லா மதங்களும் வந்தது. இந்த மதங்கள் முன்காலத்தில் அந்த வேலை சிறப்பாக தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த கலிகாலம் வர்ற வரைக்கும் அந்த மதங்களுடைய வேலையெல்லாம் சிறப்பாக நடந்தேறி கொண்டிருந்தது. இப்போ என்னைக்கு இந்த கலிகாலம் வந்துச்சோ, வந்த உடனே இந்த மதங்களின் செயல்கள் எல்லாம் பொலிவிழந்து போயிற்று. இந்த மதங்கள் செய்ய வந்த காரியமானது இந்த கலி இருள் வலியால் தடைபட்டு போனது. அப்படியான ஒரு காலத்தில் நமது பெருமானவர்கள் அவதாரம் செய்து இந்த மதங்களின் மகத்துவ சிறப்பில் வலிமைகளை எல்லாம் மீண்டும் செயலேற்றம் பெற செய்வான் வேண்டி தமது அறச்செயலினது சிறப்பினை இழந்து தவிக்கும் எல்லா மதங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முடி போடுறாங்க. எல்லா மதங்களும் அதனுடைய செயலை இழந்து தவிச்சு நிக்குது. அப்போ இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து பேசிச்சான். நாம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு நீத போத வேத வேதியரிடத்து அவரது கையகத்தாகி நம்மளுடைய பழமை சிறப்பெல்லாம் நம்ம மீண்டும் பெறணும் அப்படின்னு இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிச்சான். அப்படி பேசின பிரகாரம் நம்முடைய பெருமானவர்கள் அந்த எல்லா மதங்களையும் ஒன்றாக சேர்த்து பிரம்மமுடி என்று ஒரு முடி போட்டு கட்டுறாங்க. எல்லா மதத்தையும் கட்டி அப்படியாக முடிய பெற்ற ஒரு பெரிய வலையை, இந்த மதங்களால கட்டப்பட்ட ஒரு வலை, ஒரு மீனவன் வலை கொண்டு வரனா அது ஒரு நரம்பால கட்டப்பட்ட வலையா இருக்கும். ஆனா நம்ம பெருமானவர்கள் கொண்டு வந்த வலை மதங்களால் கட்டப்பட்ட பிரம்மமுடியாக முடிய பெற்ற ஒரு பெரிய வலை. அந்த வலையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த மனிதன் பிறக்கும் போதே பிறவிப்பிணியில சிக்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பிறவிப்பிணி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடலாக, இருட்கடலாக, கரைகாணா அகண்ட இருட்கடலாக இருக்கிறது. அந்த கடல்ல சிக்கி தவிக்கிற இந்த மக்களை காக்க எண்ணம் கொண்டு அந்த பெரிய வலையை, எல்லா மதங்களாலும் சேர்ந்து முடிய பெற்ற அந்த பெரிய வலையை பெருமானவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த வலையை வீசி அதுல நம்மளை எல்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சு எங்க குடியேற்றுறாங்க? அழியாப்பதி வாழ்வில் குடியேற்றி வைப்பதற்காக நம்மளை பிடிக்கிறாங்க. அழியாப்பதி குடியேறி வாழ்வாக விளங்கும் நெடுங்கரண கரை ஏற்றுவதற்காக இந்த மக்களை எல்லாம் வாரி சேர்க்கிறார்கள். அப்போ அந்த வலையில நீ பேசாம அந்த மீன் துள்ளின மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்காம பேசாம அமைதியாக இருந்தால் அவர்கள் நம்மை அந்த அழியாப்பதி வாழ்வில் குடியேற்றி வைத்து விடுவார்கள். இல்லாம நீயா துள்ளிக்கிட்டு இருந்தீன்னா போய் அந்த நரக குழியில தான் விழணும். அப்போ இதை தெய்வம் அவர்கள் ஒரு பாடலை நமக்கு விளக்கி காமிச்சிருக்காங்க. ஞான முறையீட்டு பாடலை பார்ப்போம். அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி குடியேறி உபாயமது புகவே தெளியும் மதி அமுதம் மதுவாதக சாந்தமதில் பழியாகிய யமனே பயந்தோடி விரண்டனே. அப்போ அவர்களுடைய மொழியாம்படி குடியேறினால், அவர்கள் மொழிப்படி நடந்து நீ பேசாம அவங்க பிடிச்ச அந்த வலையில சாந்தமாக இருந்தால் என்ன ஆகலாம்? இந்த அழியாப்பதி குடியேறி வாழ்வுல குடியேற்றி விட்டுடுவார்கள். அப்படி இல்லாம நீ அந்த வலையில இருந்து தப்பிக்கணும், அந்த மீனை மாதிரி துள்ளி குதிச்சு வெளியே விழுந்தா, அந்த மெய்வெளி கூடையில அமைதியா இல்லாம நீ வெளியே விழுந்தால் நீ விழம் எதுவாக இருக்கும்? அந்த மீன் எப்படி வலையில தப்பி ஒலையில விழுந்துச்சோ அது போல அழி நரக குழியில தான் நீ விழ வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மனிதன் நித்திய அழிவில்லாத தேகம் கொடுத்து அங்கே நரகில் கோடி காலத்திற்கும் நீங்காத அவஸ்தையும் அவமானமும் அடைய போகிறானே, அதிலிருந்து தப்புவதற்கு நீயாக என்ன செய்து கொள்ள முடியும்? நம்மளால முடியாது. அதுக்கு ஒரு பிரம்மனிஷ்டர் வேணும்.
அவ்வித ஆபத்து அவமானத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள செய்யவே எல்லா மதங்களும் வந்தன. அவற்றிற்கு அதிபதிகளாகிய ஒரு தேவ குருபிரான்களும் வந்தார்கள். அதுதான் பெரும்பாலும் அவங்க அந்தந்த காலத்துல ஒரு மதம் தான் வந்தது, அந்த மதத்துக்கு அதிபதி வந்தாங்க. இப்பதான் எல்லா மதத்தையும் கை கொண்ட எல்லா மதங்களுக்கும் தேவ அதிபதியாக நம்முடைய பெருமானவர்கள் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அவங்க ஒரு பெரிய வலையை எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறத நம்மளுக்கு மானியத்துல முதுமொழி உதய பருவத்துல காட்டுறாங்க. அதை பார்ப்போம். விரிந்த கடலாளினிடத்தில் உள்ள ஜலம் வாழ் ஜந்துக்கள் அனைத்தையும் அடியோடு திரட்டி வாருவதற்கென்று ஏற்றி எடுத்து விரித்து கொண்டு வரும் ஓர் பெரிய வலையினை போன்று பிறவி எனும் கரைகாணா கண்ட இருக்கடல் இடத்தே மயங்கி அலைந்து உழன்று தமது அறச்செயலினது சிறப்பினை இழந்து தவிக்கும் பல பலவா மதங்கள் எல்லாவற்றையும் மெய்யென்னும் பிரம்ம முடியாக முடிய பெற்ற ஓர் அகமிய பெரிய வலையை விரித்து வாரி எடுத்து கொண்டு என்னாலும் தங்குந்தலமாகிய அழியாப்பதி கொடியேறு வாழ்வாக விளங்கும் நெடுங்கரண கரை ஏற்றுவதற்கென வரும் அரிய மரக்கலமாகிய. அப்போ இந்த கடலாளியினிடத்தில் சிக்கி தவிக்கின்ற மக்களை, இந்த பிறவி பெருங்கடல் என்கின்ற ஒரு கடல்ல சிக்கி தவிக்கிற மக்களை எப்படி இந்த விரிந்த கடல்ல இருக்கிற ஜலமால் ஜந்துக்கள் அனைத்தையுமே திரட்டி வாடுறதுக்கு ஒரு பெரிய வலை இருந்தா எப்படி இருக்குமோ. ஒரு மீனவன் ஒரு வலை கொண்டு போறான்னா அந்த கடல்ல ஒரு பகுதியில இருக்கிற மீனை தான் பிடிக்க முடியும், கடல்ல இருக்கிற மீனை பூரா பிடிக்க முடியுமா? ஆனா பெருமானவர்கள் கொண்டு வந்த வலை இந்த உலகம் பூரா வலை வீசி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வலை. எல்லா மதங்களாலும் முடிய பெற்ற பிரம்ம முடியாக முடிய பெற்ற ஒரு பெரிய வலையை எடுத்துக்கொண்டு அதை விரிச்சு இந்த உலகம் பூரா விரிச்சு இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தலைகளை எல்லாம் அதுல சிக்கும்படியாக பிடிச்சு எல்லாரையும் அந்த அழியாப்பதி வாழ்வில் குடியேற்றி வைப்பதற்காக வரும் அரிய மரக்கலமாக பெருமானவர்கள் வந்தாங்க. அப்ப இப்படியாக அவர்கள் வலையில் சிக்கிய தலைகள் அதெல்லாம் அதிர்ஷ்ட தலை. இவ்வளவு பெரிய ஒரு கடல்ல நம்ம வலை விரிச்சோம்னா சில மீன்கள் தான் அதுல அகப்படும், சில மீன் தப்பிச்சு போயிடும். அது போல நாமெல்லாம் அந்த பெருமானவர்கள் வீசின வலையில சிக்கி கொண்டோம். நாமெல்லாம் அப்படி சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் அதிர்ஷ்ட தலைகள். அந்த வலைக்குள்ளேயே இருந்தால் எங்க போய் சேரலாம்? நம்ம சொர்க்கபதி போய் சேரலாம். நீ வலைக்குள்ளே இருக்க மாட்டேன்னு அந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்தாலும் அவங்க உன்னை விட மாட்டாங்க. முன்னும் பின்னுமாக பிடிச்சு தள்ளி தரவென்று இழுத்து, என்ன தர உனக்கு சொர்க்கபதி வாழி தர்றேன், போயிடாத, வா வா, தர்றதுக்காகத்தான் நான் இருக்கேன்னு தரன்னு பிடிச்சு இழுத்து கொண்டு போய் உன் அருகில் இதுவரை எட்டாததெல்லாம் எட்டி வைத்து, எட்டாதனவன் தான் நம்ம அறிவுக்கு படாத அந்த புலங்காத பேச்சுலகில் உங்களுக்கென்றே புகழுகிறேன். வெளியே அந்த பேச்சே கேட்டிருக்க மாட்டோம். நம்ம அறிவுக்கு இப்படியுமா இருக்குமா அப்படின்னே தெரியாது. அப்படி அறிவுக்கு எட்டாதனவெல்லாம் எட்டி வைத்து சொர்க்கபதியில் நம்மை விழச் செய்து விடுவார்கள். அப்படி மலை கலைகள் வீசி அவங்க வலை கொண்டு வீழ்த்த அந்த பாடல்கள் சன்னதம் பெரு பருவத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம். பொய்யை தீரிட்டு எரித்து வீட்டு மெய்யை வீதைத்து வீழைக்க வந்தார். பொய் தான் நம்மகிட்ட இருந்தது. அந்த பொய்யெல்லாம் நம்மளை கண்டிச்சு, ஏன் இப்படி பொய்யிலே இருக்கன்னு நம்மளை கண்டிச்சு ஒன்னும் அதை நம்மளை தண்டிக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. சிரிச்சே பேசி, விளையாட்டே பேசி, பழமொழியாக பேசி, கதையாக பேசி, சிரிச்சு நம்மகிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் எரித்து விட்டு அந்த மெய்யை விதைத்து விளைப்பதற்காக வந்தார்கள். எதுக்காக? செம்போரு செம்பொன் நாட்டிற்கு நம்மை வம்படி பண்ணி அழைத்தாரம்மா. செம்பொருள் செம்பொன் நாடு இருக்கு, அங்க போகணும் நீ அப்படின்னு வம்பு பண்ணி தரன்னு பிடிச்சி நம்மளை இழுக்கிறாங்க. நாமளா போகல. போகும்போது கையில பிடிக்கும் போது கூட அந்த மீன் வலையில விடும்போது பேசாமையாவது கிடக்கலாம்ல, துள்ளிக்கிட்டு கிடக்குறோம் இன்னும் வெளியே போறதுக்கு.
அப்படி துள்ளிக்கிட்டு கிடக்குற நம்மள வம்படி பண்ணி இழுக்கிறாங்க. அழைத்திடும் காலம் தன்னில் அருளுன்னறியா மக்கள் விழைத்தனர் கேள்வி தர்க்கம் வியாக்கரணமுமற்றெல்லாம் களைத்தவர் மலைப்ப ஓங்கி காரியம் இதுவென்றீட்டி மலை மலை கலைகள் வீசி மலை கொடு வளைத்தரம்ம மலை மலையா கலைகள் வீசி விதவிதமா ராகரகமாக பேசி அந்த வலையை கொண்டு நம்மளை எல்லாம் வளைச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அந்த வலைக்குள்ள பேசாம கிடந்தமா வளைக்க இழுப்பும் பறிப்புமாக பறிப்புமாக வல்லாளர் முன்னும் பின்னுமா தள்ளி பிடிச்சி அந்த வலைக்குள்ள விழுந்தாலும் இழுப்பும் பறிப்புமா தான் இருக்கு. அந்த வலைக்குள்ள கிடப்பமா வெளியே போகுமான்னு இழுப்பும் பறிப்புமா கிடக்கும். கிடந்தாலும் அவங்க பிடிச்சி முன்னும் பின்னுமா தள்ளுறாங்க நம்மள. வேண்டாம், வெளியே போயிடாத, இதுல இரு, தள்ளி தாரதார வென்றீழுக்க என்றீழுக்க தட்டு தடுமாறிய வீழிக்க. என்ன செய்யணும் தெரியாம தட்டு தடுமாறி தான் விழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இங்கே இருக்கலாமா, இந்த வலையை விட்டு வெளியே போகலாமா, என்ன செய்யணும் தெரியல, தட்டு தடுமாறி தான் கிடக்குறோம் அந்த வலையில. வேத கவுக்கி நால்வரிந்து நால்வரிந்து விதி முச்சந்திக்கு கொண்டு வந்து தட்டு தடுமாறி முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வேத சவுக்கு கொண்டு 4 வாங்குறாங்க நம்மள. இந்த இருக்கு, இப்படி எல்லாம் வேதத்துல இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோ, ஏன் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ போய் சேர வேண்டிய இடம், அங்க உன்னை கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். அப்படியெல்லாம் மலைமலை கலைகள் வீசி நம்மை தரதரவென்று இழுத்து முச்சந்தீதனிலே வைத்தார், முச்சந்தீதனிலே வைத்தார், மூச்சுமார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பித்தெடுத்து வாயை கைத்தூமே வடுவும் காணா சாதகம் செய்திட்டாரே. ஒரு பித்தம் இருக்கு நமக்குள்ள. அந்த பித்தம் தான் நம்மளை அந்த அந்த கூடைக்குள்ள போட்டதுல அதிலே இருக்க விடாம செய்யுது. அப்போ அந்த பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த பித்தம் தெளிய இருக்கிறதான மருந்தை நமக்கு கொடுத்து பிளந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பித்த பிளந்து எடுத்து தூக்கி போட்டு அந்த பிளந்த வடுவும் காணாம அதை கைத்துமே சாதகம் செய்துட்டாங்க. செஞ்சு நம்மகிட்ட இருக்கிற இந்த கருவிகளை எல்லாம் மாற்றி புது கருவிகளாக வச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு பழமொழிக்கும் பெருமானவர்கள் இப்படிதான் நினைச்சு இந்த பழமொழிக்கு அர்த்தம் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. செத்தலை செவி கண் வாயும் தீக்குண பேழை எங்கும் கைத்தலை மலர்கை வைத்து களைந்தெடு தெரிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதா எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திர வாரி பின்னோ வான்முக தெத்தினாரே. எங்க எத்துனாங்க? ஒரே எத்துல போய் வான்முகத்துல போய் விழு, அப்படி எத்திட்டாங்க நம்மள. எத்திய எத்தாலே எத்தாதெல்லாம் எத்தாதெல்லாம்
வித்தகரால் சொர்க்கபதி போய் சேர்ந்த நம்ம. அப்போ அந்த சொத்துரிமை கொண்ட வித்தகர் கைவசப்பட்டு பேசாம அமைதியா இருந்தா சொர்க்கபதி போய் சேரலாம். அப்படி சேர்ந்தால் அந்த புதுமையை சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு வார்த்தைகள் இருக்கா? சேர்ந்ததால் நாம் பெற்ற பேரானந்தம், பேரானந்தம் செப்பத்தோலையாத அப்பூதுமை. செப்ப தொலையாது, சொல்லி மாளாது. அப்போ இப்படியெல்லாம் அவங்களுடைய கைவசப்பட்டு சொர்க்கபதி போய் நாம சேரணும். அப்படி இல்லாம அந்த வலையை விட்டு வெளியே வந்து துள்ளி விழுந்தினா, அவங்க வலைக்குள்ள அமைதியாக இருந்தா நீ இப்படி எல்லாம் அந்த செப்பத்தலையாத புதுமையாகி அந்த சொர்க்கபதிக்கு நீ போய் சேருவ. அப்படி இல்லாம அவங்க கையகத்தில்லாம நீ வெளியே போய் துள்ளி விழுந்தினா, நீ போய் விழுகிற இடம் எப்படி அந்த மீன் கொதி உலையில் விழுந்ததோ அதுபோல நீ விழுகிற இடம் எதுவாக இருக்கும்? நரகத்துளியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத பெருமான் அவர்கள் அருளி செய்யறத அதையும் நம்ம பார்ப்போம். அந்த நீ போய் விழுகிறியே அந்த இடத்துக்கு பேர் என்ன? அந்த உலகத்துக்கு பேரே நரகம். திருமஞான குரல் பக்கம் 47 பார்ப்போம். அந்த உலகத்துக்கு பேரே நரகம் என்றால் தின்பதற்கு அங்கு மிட்டாயா இருக்கும். நீ போய் விழுகிறியே அந்த உலகத்துக்கு பேரே நரகம் தான். அங்க என்ன இருக்கும்? நரகல் தான் இருக்கும். நரகல் இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு நரகம். மிட்டாயா இருக்கும் அங்க? நல்லா நினைச்சு பாருங்கள். ஏ ஐயா, ஏ அம்மாக்கமார்களே, அங்கு நரகல் தான் இருக்கும். அல்லது சிவந்த நிறமான கள்ளி இருக்கும். அவன் காரலோ தொண்டை புட்டு போகும்படி கசப்பதாயும் தேள் கொட்டுவது போல் விஷமுடையதாகவும் ஒவ்வொரு ஓரத்திலும் 16 முட்களாயும் கொண்டதாக இருக்கும். எப்படி ஏன் இந்த நரகத்தின் கொடுமையையும் அந்த சொர்க்கத்தின் பெருமையை நமக்கு மாறி மாறி எடுத்து சொல்லி இந்த கொடுமைக்கு நாம போயிடக்கூடாது, அந்த மேம்பாடான அந்த வாழ்வை நாம போகணுங்கிறதுக்காக அவங்க மாறி மாறி மலை கலைகள் வீசி விதவிதமாக பேசி எதுக்காக இப்படி எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க? நம்முடைய தலையை காப்பாற்றுவதற்காக. அப்போ அந்த நரக வேதனையை எவ்வளவு நாளைக்கு அனுபவிக்க வேணும் தெரியுமா? யாரையும் இந்த உலகத்தில் தண்டித்தால் 3 மாதம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் என்றுதானே தண்டிப்பார்கள். இந்த உலகத்துல ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஒரு ஜெயில் தண்டனை கிடைச்சா கூட 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குமே, அதுக்கப்புறம் வெளியே வரலாமே. ஆனா இந்த நரகம் வெளியவே வர முடியாதே. அப்புறம் இவங்கோடி கோடி 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 காலத்துக்கும் நீ அதிலேயே தானே கிடக்கணும். ஆனால் நரகமோ யுகங்கோடி யுகங்கோடி கோடி கோடி காலத்துக்கும் மீளாத அவஸ்தையாச்சே. இது தெரியாமல் செத்து போனால் ஒண்ணுமில்லை என்று லேசா நினைச்சு எல்லோரும் அநியாயமாக போகிறார்களே. ஏ, நீ சாக போகிறதில்லை. கட்டாயமாக நரகத்தில் கொடிய நெருப்பிலும் அடி உதையிலும் அவஸ்தைப்பட்டு கேவலப்பட போகிறாய். உஜார், இப்படி போயிருவ. அப்படி போகக்கூடாதுன்னு தான் நான் அந்த வலையை வீசி உன்னை பிடிக்கிறேன். அந்த வலைக்குள்ள பேசாம கம்முன்னு கெட. அது இல்லாத தப்பி முடிவில்லா மகிழ்ச்சியில் யுகங்கோடி கோடி காலத்துக்கும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று உன் நினைவில் போய் உட்காரட்டும் என்றுதான் இந்த பிரசங்கம் நாம் எடுத்தோமே தவிர உனக்கு புத்தி சொல்வதற்காக அல்ல. நாம் எப்படி பேசினாலும் அது உன் நினைவில் ஆணியாய் போய் பதிய மாட்டேன் என்கிறது. எப்படியாவது பேசி நம்ம நினைவுல இது ஆணி மாதிரி போய் பதிஞ்சிராதா அப்படின்னு தான் ராகரகமா பேசுறாங்க. பிறந்த நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறோம். மனிதனாக பிறந்த நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறவர்கள். நாம நினைச்சுக்கிறோம் இந்த மனித தூலம் அடைஞ்சவனே அவ்வளவுதான், நம்ம தூலம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதனால இருக்கிற வரை நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கே, நீ இங்க என்ன செஞ்சியோ அதுக்குண்டான ரிசல்ட் தானே அங்க கிடைக்கும். இப்பவே இந்த மனித உடல் இருக்கும் போதே நீ அந்த சொர்க்கலோக மகிழ்ச்சியை சம்பாதித்துக் கொள்ள வேணுமே. அதை விட்டுட்டு இங்கேயே நல்லா அனுபவிப்போம்னு இங்க இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ அதை பத்தின எண்ணமே இல்லாம இருந்தீனா முடிவு என்ன ஆகும்? தவறினால் எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் அவஸ்தைப்பட வேண்டும் என்று கட்டாயமாய் எல்லோர் நினைவிலும் வரட்டும் என்ற ஒன்றுக்காகத்தான் காலமெல்லாம் எம்முடைய பாடம். என்னென்ன பாடுபட்டாங்க, இந்த பாடலாம் எதுக்காக? அவங்களுக்காகவா?
அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவா பெருமான் அவங்க கேட்பாங்க? கைலாயம்ங்கிறது சிவபெருமானுக்காக மட்டுமா? சிவபெருமான் தான் கைலாயத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்வதி முருகன் பிள்ளையார் இவங்களுக்கு மட்டுமா? இல்ல அவங்க மாமன் சித்தப்பை அவங்களுக்கு மட்டுமா? மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் உனக்கு இல்லாத கைலாயம் மனிதனுக்கு இல்லாத கைலாயம் பிறகு வேற என்னத்துக்கு, வேற யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது கட்டாயம் நமக்கு வேணும் என்று எல்லோர் நினைவிலும் வரட்டும் என்ற ஒன்றுக்காகத்தான் காலமெல்லாம் என்னுடைய பாடு. இதை அறிய ஒரு புத்தகமா வேண்டும்? இதோ ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டோமே, நறுக்கென்று உன் நினைவில் இதை ஆணியாய் ஊறி வைத்துக் கொள். அப்போ அவங்க சொல்றத நாம என்ன செய்யணும்? நறுக்கென்று ஆணியாய் நினைவில் மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேதங்களும் மதங்களும் நாம எல்லாரும் இப்படி ஒரு நீத போத வேத வேதிய நாதநாதாந்தர் கையகத்தாகி மதங்கள் எல்லாம் கூடி பேசிச்சின்னு பார்த்தோமே, நாம எல்லாரும் நம்ம செயலை இழந்துட்டோம். இப்போ ஒரு நீத போத வேத வேதிய நாதாந்தர் கையகத்தாகி நாம திரும்ப அந்த சிறப்பான எழிலெல்லாம் நாம பெற வேண்டும் என்று பேசியது போல பெருமானவர்கள் கையகத்தாகி அவர்கள் கொண்டு வந்த அந்த வலையில் சிக்கி நாம் அந்த மனிதர்கள் எல்லோரும் அந்த உன்னத பதவி பெற வேண்டும் என்பதை கற்பிப்பதற்காகத்தான் எல்லா மதங்களும் வந்தன. அப்போ இந்த மனிதன் எக்கோடி காலத்திற்கும் சாக போகிறதில்லை. இந்த தூரம் போன பிறகு ஒன்று நித்திய வைரமணி தூலம் எடுத்து நீங்கா மகிழ்ச்சி வாழ்வு சொர்க்கத்துல வாழணும், அல்லது நித்திய அழகை தேகம் எடுத்து கொடிய அவஸ்தையாகிய நீங்கா நரக வாழ்வு வாழ வேண்டும். அப்போ நீ எக்கோடி காலத்துக்கும் சாகிறதே இல்லை. அந்த நரக தேகம் எப்படி இருக்கும்? அது அவனுடைய கொடுமையெல்லாம் சொல்லி சொல்லி நீ ஒண்ணு நரகத்துக்கு பயந்தாவது இந்த மெய்ச்செயலை பெற்றுக்கோ, இல்ல சொர்க்க வாழ்வுக்கு ஆசைப்பட்டாவது அதை பெற்றுக்கோ அப்படின்னு தான் அந்த நரகத்தினுடைய கொடுமையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அந்த நரக தேகம் எப்படி இருக்கு? தீயை வைத்து எவ்வளவு கொளுத்தினாலும் அதில் வரும் வாதையை அனுபவிக்கிறதை தவிர செத்து போகிறது இல்லை. வாழால அறுக்க அறுக்க ஐஸ் கட்டி அறுத்தா பின்னால ஒட்டிக்கிட்டே வருமே, அது போல ஒட்டிக்கிட்டே வரும். 2 கிங்கணர்கள் தங்கிட்டு இருந்து அருவாலை வச்சு அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, உச்சி மண்டையில இருந்து கீழே கால் வரைக்கும். அந்த பிளந்ததெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும், திரும்ப மேல இருந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணி அறுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த அறுக்கிற வாதனையை நீ அனுபவிப்பினே தவிர உன் உடம்பு பிளவுபடாது. இதெல்லாம் தேவையா நமக்கு? அறுப்பதால் ஏற்படும் அந்த கொடூரமான வாதையை அனுபவிப்பானே தவிர உயிர் எடுபட்டு போவதில்லை. மனிதனை இறைவன் மகா உன்னதத்தில் எண்ணி படைத்தது இப்படிப்பட்ட அவஸ்தைக்காகவா? அப்போ இந்த உலகத்துல எல்லாரும் இந்த அவஸ்தை இப்படி இருக்குன்னே நினைக்காம இந்த உலக காரியமே பெருசென்று சதம் என்று எண்ணி எல்லாரும் நாடி சாகிறார்களே, ஐயையோ எல்லோரும் நாடித்தானே சாகிறார்கள்னு பெருமானவர்கள் நமக்காக வேதனைப்படுறாங்க. இந்த உலகத்தில் இந்த அதோகதிக்கிடையில் நாம் வந்துதான் சிலருக்கு அதை மாற்றி மனத்தோடு அடக்கமாகும்படி ஆக்குகிறோம். அப்போ இப்படியா எல்லா தலையும் அழிஞ்சு நாசமா போகிற தலையில நாம வாரி சேர்க்கிறோம். எவ்வளவு தலை நம்ம கைக்கு அகப்படுமோன்னு அகப்பட்ட தலைகளை எல்லாம் பிடிச்சு மனத்தோடு அடக்கமாகும்படி. அப்பயும் சில தலைகள் தப்பிச்சு ஓடி போயிருதே, அந்த மீன் வலையில தப்பி ஒலையில விழுந்த மாதிரி. இந்த எச்சரிப்பை உன் நெஞ்சில் அழுத்தமாக வைராக்கியமாக வைத்துக்கொள். இல்லாவிட்டால் போனதுதான் போ, யாருக்கு என்ன. இந்த நறுக்கென்று தெரிவிப்பதற்காகவே வேதாந்தங்கள் எல்லாம் வந்தன. அப்போ இந்த உலகத்துல எல்லாருமே நாடித்தான் சாகுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாட்டிக்கொள்வதற்கு வலை கிடைக்கவில்லை. ஆனா பெருமானவர்கள் அந்த வலையை கொண்டு நாரிச்சாக இருந்த தலைகளை எல்லாம் காப்பாற்றுகிறார்கள். உயிரை சந்தித்தல் பிரம்ம வித்தை, உயிரை சந்தித்தல் என்னும் பிரம்ம வித்தையை தெரிவிக்கிறார்கள். இந்த உலகம் எல்லாம் உயிரை சந்திக்கிறதா, உயிரை காண்கிறதா, அப்படித்தானே இருக்கு அப்படின்னு பெருமான் அவங்க சொல்லுவாங்க. உயிரை காண்கிறதா அப்படின்னு இவங்க எல்லாம் அதிசயமா பேசுறத பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்கு, இவங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பார்க்க முடியாது? பார்க்கலாம், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ இவனை பிடித்து இழுத்து வைத்தாலும் தப்பி துள்ளி அந்த உலையில் விழும் மீனை போல இருந்தால்
அப்போ இவன் யாரு? அந்த நரகத்துக்குன்னே முத்திரிச்சு விட்டுருப்பாங்களோ, இவனை நேர்ந்து விட்டுருப்பாங்களோ, நரகத்துக்காகவே இவங்க அப்பா ஆத்தா இவனை பெத்து போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க. அப்போ ஒரு எலி கொஞ்சமாவது ஒரு அறிவு இருந்தா, ஒரு பிரம்மனிஷ்டர் நம்மளை பிடிச்சு இழுத்து சொர்க்கபதிக்கு ஆக்குறேன்னு சொல்றாங்களேன்னு சிந்திப்பியே. நீ இந்த பிடிச்சு அவங்க இழுத்து அவங்க கையகத்தை ஆனா பிறகு நழுவிக்கிட்டு ஓடுற அப்படின்னா நீ என்ன எலியா? ஒரு எலிதான் வலையில இருந்து பிடிச்சு இழுத்தாலும் திரும்பவும் ஓடும். அப்ப இதை விட்டு போனவங்கள் எல்லாம் அந்த எலியை போன்றவங்கள் தான். பைத்தியம்தான் பைத்தியத்துக்கு மருந்து கொடுத்தா மருந்து வேண்டான்னு ஓடும். கொஞ்சமாவது அறிவு இருந்தா அந்த மருந்தை சாப்பிட்டு இந்த வியாதியை குணப்படுத்திக்கிடுவோம்னு நினைப்பியே. நீ என்ன இந்த பைத்தியத்துக்கு தெரிவிக்கிற மருந்தை கொடுக்க வந்தா வேண்டான்னு ஓடுறதுக்கு நீ என்ன பைத்தியமா அப்படின்னு பெருமான் அவங்க கேட்பாங்க. அப்போ மனு தலை எவ்வளவு உன்னதமானது, அதை இவனுடைய நீச்ச செயலால் புழுத்தலையாக அழிதலையாக ஆக்கி விடுகிறான். இந்த உயிர் இருக்கும் வரை இந்த தலைக்கு மதிப்பு, இந்த உயிர் போனால் அதுக்கு மதிப்பே இல்லை. அதனால அதை போக விடக்கூடாது. இந்த உயிர் இருக்கும் போதே அந்த உயிரை சந்தித்து உயிரை காண்றதா அப்படின்லாம் யோசிக்காத, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்ற உங்க கையகத்தாக்கி அந்த உயிரை சந்தித்து அந்த உயிர் நம்ம விட்டு போக விடாமல் உள்ளேயே நாம் அடக்கி கொள்வதற்கு பேர் தான் அடக்கம். அப்படி அடக்கமாகிட்டா அந்த முன்னிருந்ததை விட அது வைரத்தலையாக அழியாத தலையாக அது சிறந்து விளங்கும். இதை பத்தின ஒரு சின்ன கதையை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்குவோம். அசோகர்னு ஒரு மாமன்னர் இருந்தாரு, நமக்கெல்லாம் தெரியும். அவர் நிறைய போர்கள், கலிங்கத்து போர் எல்லாம் செய்யும் போது நிறைய உயிர்கள் அதுல இழந்ததை பார்த்து அவர் அந்த புத்தருடைய அஹிம்சா வழியை பின்பற்றி இனி போரே செய்யக்கூடாது அப்படின்னு புத்த மதத்தை அவர் பின்பற்றார். அப்படி இருக்கும்போது அவர் குடிமை பணிகளை பார்வையிட்டு அவர் அரண்மனைக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்பொழுது வழியில ஒரு வயோதிக ஒரு புத்த பிட்சு அவங்கள பாக்குறாரு. இவர் தேர்ல வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த புத்த பிட்சு தேர்ல இருந்து இறங்கி அந்த புத்த பிட்சுவோடைய பாதத்துல விழுந்து வணங்குறாரு. அப்போ இவருடைய சிரசெல்லாம் அவருடைய பாதத்துல படுது. அவரும் இவரை ஆசீர்வதித்து அனுப்புறாரு. அப்புறம் வந்துடுறார். அப்போ இந்த மந்திரி பார்த்து மன்னன்ட்ட கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு மாமன்னர், ஒரு பரதேசி ரோட்ல போய்கிட்டு இருந்தார், ஒரு பரதேசி, அவர் காலில் போய் நீங்க விழுந்து வணங்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்கும்போது அசோகர் சரி இவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லல. அவர் சொல்றாரு, மந்திரி நீங்க நாளைக்கு எனக்கு 3 தலைகளை கொண்டு வரணும். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, 3ஐயும் நாளைக்கு எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறார். அப்போ இந்த மந்திரி நாம என்ன கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பதில சொல்றாரு. ஏன் போய் ஒரு பரதேசி காலில் விழுந்தீங்கன்னு தானே கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லாம 3 தலையை கொண்டு வான்னு சொல்றாரு. சரி என்ன பண்றது, அரச கட்டளை, கொண்டு வரலைன்னா நம்ம தலையை எடுத்துருவாங்க, சரி போய் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு ஆட்டுத்தலை இவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு கசாப்பு கடையில. புலித்தலைய எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரொம்ப காட்டுல எல்லாம் தேடி அங்க ஒரு புலி செத்து கிடந்துச்சு, அந்த தலைய எடுத்து கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா மனுஷன் தலை கிடைக்கவே இல்லை. எங்க போய் தேடுறதுன்னு பாக்குறாரு. உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை பிடிச்சி வெட்டினா அது கொலையாயிருமே. அப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா ஒரு சுடுகாட்டுக்கு போனா அங்க புதைக்கிறதுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அந்த தலையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சுடுகாட்டுக்கு போறாரு. சுடுகாட்டுல போய் ஒரு புதைக்கிறதுக்காக கொண்டு வர்ற ஒரு பிணத்தோட தலையை எடுத்து 3 தலையும் கொண்டு வந்துட்டார். அப்ப கொண்டு அந்த அசோகர்கிட்ட அவரு கொண்டு ஒரு மேஜை மேல இந்த 3 தலையும் வைக்கிறார். வச்ச உடனே அசோகர் சொல்றாரு, சரி கொண்டு வந்துட்டீங்க, இப்ப இந்த 3 தலைகளையும் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி மன்னர் உத்தரவாயிற்றேன்னு சொல்லிட்டு 3 தலையை எடுத்துட்டு போறாங்க. இந்த ஆட்டு தலை போன உடனே விற்பனை ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஏன்னா தலைக்கறி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி வாங்கி அதை உடனே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. புலித்தலைய சாப்பிட முடியாது அல்லவா, அது கொஞ்சம் விற்கிறதுக்கு, அது எப்படி கிடைக்கிறதுக்கு, ஆட்டுத்தலை விரைவில் கிடைச்சிச்சு, விரைவில் விற்பனை ஆயிடுச்சு. புலித்தலை கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, விற்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
அப்புறம் கடைசியில ஒரு ஒரு வேட்டையாடுற ஒரு மனிதன் வந்து அவன் வேட்டை மாளிகை அப்படின்னே வச்சிருப்பான். அதுல மிருகங்களோட கொம்பு, மான் கொம்பு இதாக வச்சு அலங்கரிச்சிருப்பான். அதுல அந்த புலித்தலையையும் பாடம் பண்ணி அலங்காரமா வச்சுக்கலாம், நான் வேட்டையாடின புலின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லி அவன் வாங்கிக்கிட்டான். இந்த மனித தலையை மட்டும் யாருமே விற்க போனா பார்த்து அம்மாடி பேயும் பயந்து ஓடிட்டாங்க, விற்கவே முடியல. அப்போ இந்த மனித தலையை எடுத்துக்கிட்டு இவர் திரும்ப அசோகர்கிட்ட வர்றார். எல்லாம் 2 தலையும் வித்தாச்சு, இந்த தலையை விற்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே அசோகர் சொல்றாரு, சரி விற்க முடியலைன்னா பரவாயில்ல, இலவசமாவது யார்கிட்ட கொடுத்துருங்க, காசுக்கு கூட விற்க வேண்டாம், இலவசமாவது யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்க. இலவசமாகவாவது யாராவது வாங்குவாங்களா, இந்தாங்க இதை ஓசியாவது இந்த தலையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இலவசமா கொடுக்க சொல்லும் போது, அப்பா சாமி நீ இதுக்காக ஒரு இலவசமா மட்டும் இல்ல, இதை வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னா கூட எங்களுக்கு வேண்டாம்ப்பா சாமின்ட்டு ஓடிட்டாங்க எல்லாரும் பயம். அப்புறம் இத மந்திரி மன்னர்கிட்ட சொல்றார். அப்போ மன்னர் கேக்குறாரு, மனிதனோட உயிர் போயிட்டா இந்த தலைக்கு மரியாதை இருக்கா? பார்த்தவங்கெல்லாம் இலவசமாக கூட அதை வாங்குறதுக்கு தயாராக இல்லையே, அப்படி ஒரு மோசமான நிலைக்கு போயிடுறாங்க. இந்த மனிதன் இருக்கும்போது இந்த ஆடு, இந்த புலி இதெல்லாம் கட்டி மேய்க்கிற ஒரு உன்னதமான தலையாக இருந்தானே, இன்னைக்கு அதுகளோட தலையெல்லாம் விலைக்கு போகுதே, இவன் தலையை பார்த்தவனே எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே, நீ கோடி ரூபா கொடுத்தா கூட இவன் எனக்கு வேண்டான்னு சொல்றாங்களே, பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்களே. நம்மள மாதிரி ஒரு சக மனிதனாத்தாங்க நான் வாழ்ந்தான், உயிர் இருக்கும்போது நம்ம கூட தானே வாழ்ந்தான், அவனோட தலையை ஏன் வச்சுக்கிட கூடாது அப்படின்னு நினைக்கலையே. அப்போ உன்னோட உயிர் போயிடுச்சுன்னா இந்த தலைக்கு என்ன மதிப்பு, அதெல்லாம் நினைக்கணும். நீ உயிர் இருக்கும்போது என்ன ஆட்டம் போடுகிறது இந்த தலை, செத்த பின்பு மதிப்பு இல்லை என்று தெரியும். இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே அந்த உயிர் போயிடுச்சுன்னா மதிப்பு இல்லை, ஆனா அந்த உயிரை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தலைக்கு மதிப்பு இருக்கும். அப்படி தக்க வைத்து என்றும் தலையை மதிப்புடையதாக செய்வார்களே அவர்கள் தான் ஞானிகள். அதனாலதான் நான் அந்த ஞானி, அவருமே அந்த அவர் தலையை அந்த உயிர் போக விடாம தக்க வச்சு தன் காலில் சரணடைந்தவர்களுக்கெல்லாம் அந்த பதவியை தருவாருன்னு தான் நான் ஒரு மன்னனாக இருந்தாலும் அந்த ஞானியோட காலில் விழுந்தேன். இப்ப புரியுதா அப்படின்னு மந்திரிகிட்ட கேட்டார். அப்போ அதுக்கப்புறம் தான் மந்திரி புரிந்தது அவருக்கு. அப்போ நம்முடைய தலைகளை எல்லாம் நாரி புழுத்து சாக இருந்த தலைகளை அவர் தலையை கவத்தலையாக, அழிதலையை அழியா தலையாக, புழுத்தலையை வைரத்தலையாக மாற்றுவதற்காக நமது தலைகளை எல்லாம் பிடித்து பெருமானவர்கள் அந்த வலை கொண்டு வீசி, மலை கலைகள் வீசி வலை கொடு பிடித்து நெய்வழி கூடைக்குள் போட, அந்த பெரிய வலையை கொண்டு பிடித்து நெய்வழி கூடையில் போட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு எல்லையாக இருக்கும். அந்த நெய்வழி கூடை, அந்த நெய்வழி கூடைக்குள்ளே, அந்த பாதுகாப்பு எல்லைக்குள்ளே இருந்து நம் தலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வலையிலிருந்து தப்பி ஒலையில விழுகிற மீன் போல ஆகாது. மலை கலைகள் வீசி வளைகொடி இழுத்த நமது பெருமானவர்களின் அந்த நெய்வழி கூடையில் அமைதியாக இருந்தோமானால் அந்த கூடை அப்படியே, அந்த கூடையில சிக்கின தலையோடு அந்த கூடை போய் பார்சல் பண்ணி அப்படியே சொர்க்கப்பதிக்கு போயிடும். நீயும் சொர்க்கப்பதிக்கு போய் சேரலாம். அந்த கூடையிலே இருந்தா எட்டாதனவெல்லாம் உன் அறிவுக்கு எட்டி வைத்து உன்னை அந்த சொர்க்கப்பதிக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அப்போ அப்படி சொர்க்கப்பதிக்கு நீ போய் சேர்ந்தா அதனால் நீ பெறுகிற பேரு அனந்தம். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அந்த மெய்வெளி கூடைக்குள்ளேயே உன்னை பிடிச்சாங்களே அந்த வலையிலேயே நீ இருக்கணும். வலையிலிருந்து துள்ளி ஒலையில விழுந்த மீன் போல உன் கதை ஆகிவிடக் கூடாது என்பதை பெருமானவர்கள் இந்த பழமொழி மூலமாக நமக்கு விளக்கி அருள்கிறார்கள். இப்படியாக நாளும் நமக்கு பழமொழி வாயிலாகவும் கதைகள் பேசியும் மலை கலைகள் வீசி நம்மை எல்லாம் வலை கொண்டு இழுத்த பெருமானவர்களது பொற்பாதம் பணிந்து போற்றி பணிந்து நமஸ்கரித்து எனது முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.